எல்லாருக்கும் வணக்கம். நவராத்திரியில் இந்த 4 விஷயங்களை மட்டும் பண்ணி பாருங்கள். அம்பிகையினுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அந்த 4 விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நவராத்திரி காலத்தில் நாம் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாய் தான் யார் அப்படின்னா அம்பிகை. இருந்தாலும் அம்பிகையினுடைய அருளை எளிதாக பெறுவதற்கும் அம்பிகையினுடைய தெய்வீக ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்மை வீட்டில் நிறைந்திருக்கவும் சில முக்கியமான சடங்குகளை நாம் செய்ய வேண்டியது கட்டாயமாக உள்ளது. நவராத்திரியினுடைய 9 நாட்களும் என்னென்ன விஷயங்களை தவறாமல் செய்வதால் அம்பிகையினுடைய அருளை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இவற்றை முழுமையாக செய்வதால் அம்பிகையினுடைய அருளை எளிதில் பெற முடியும். அதோடு நம்முடைய வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை. அப்படி என்ன நவராத்திரி வழிபாட்டினுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா. நவராத்திரி வழிபாடு என்பது சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு வழிபாடாக சொல்லப்படுகிறது. சக்தி வழிபாட்டின் உச்சமாக துர்க்கை அம்மனின் அருளை பெறுவதற்கான ஒரு உன்னதமான வழிபாடாக நவராத்திரி வழிபாடு என்பது கருதப்படுகிறது. நவராத்திரி என்றாலே 9 நாட்கள் கொண்டாடப்படுவதுதான் வழக்கம். ஆனால் இந்த முறை அபூர்வமாக நவராத்திரி 10 நாட்கள் வருகிறது. நவராத்திரி வழிபாட்டினை முறையாக மேற்கொள்வதால் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டுவதுடன் துர்க்கை அம்மனின் அருளையும் பெற முடியும் என நம்பப்படுகிறது. சாரதா நவராத்திரி என்பது செழிப்பு, அமைதி ஆகியவற்றை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மங்களகரமான காலத்தில் நம்முடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக 4 முக்கியமான விஷயங்களை மேற்கொள்வது அவசியமாகும். முதல் விஷயம் நவர்ண மந்திரம் பாராயணம். சக்தி வாய்ந்த நவர்ண மந்திரத்தை நவராத்திரி காலத்தில் உச்சரிப்பது என்பது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. இது தெய்வீக சக்தியுடன் தொடர்புடைய மந்திரங்கள் ஒன்று என்பதால் இதை நவராத்திரி காலத்தில் தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கை பாராயணம் செய்தால் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களினுடைய அருள் கிடைக்கும். அந்த மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே என்ற இந்த மந்திரத்தை கையில் ருத்ராட்ச மாலை அல்லது ஜபமாலை வைத்தபடி தினமும் 108 முறை சொல்வதால் ஆபத்துகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் நம்மை நெருங்காமல் தெய்வீக அருள் நம்மை காக்கும் என நம்பப்படுகிறது. இந்த மந்திரம் ராகுகால துர்க்கை பூஜையில் கண்டிப்பாக சொல்லுவோம். இது நிறையா பேர் சொல்லியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை. ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. 2வது முறை அகண்ட தீப வழிபாடு. நவராத்திரியில் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுவது அகண்ட தீப வழிபாடு. ஒரு பெரிய மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அந்த தீபம் அணையாமல் நவராத்திரியின் 9 அல்லது 10 நாட்களும் தொடர்ந்து எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும். கடுமையான விரதம் கடைபிடித்து அகண்ட தீபம் அணையாமல் கண்ணும் கருத்துமாக கவனித்து நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். இதனால் வீட்டில் நேர்மறை அதிர்வலைகள் ஏற்பட்டு தெய்வீக சக்தியை ஈர்த்து வீட்டில் எப்பொழுதும் இருக்கச் செய்யும் என நம்பப்படுகிறது. 3வது முறை மொத்தம் 4 விஷயங்கள் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம், 2 சொல்லியாச்சு. இப்போ 3வது விஷயம், தேவிக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்து பார்க்கணும். நவராத்திரி கோலத்தில் அம்பிகையை விதவிதமாக அலங்கரித்து அம்பிகையின் மீது நாம் கொண்டுள்ள பக்தியின் வெளிப்பாடாக இது கருதப்படுகிறது. இது தெய்வீக சக்தியுடன் நம்மை நெருக்கமாக்கி கொள்வதற்கான ஒரு வழிமுறையாகும். விதவிதமான நகைகள், பூக்கள் வைத்து அலங்கரித்து அம்பிகைக்கு மங்கள பொருட்களை படைத்து வழிபடும் பொழுது தேவியின் அருளை பெற முடியும் என சொல்லப்படுகிறது. அம்மனுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், மருதாணி, சிவப்பு நிற புடவை உள்ளிட்டவைகளை வழங்குவதால் அம்பிகையினுடைய மனம் மகிழும் என சொல்லப்படுகிறது. இதனால் நமக்கு நல்வாழ்வு அளித்து விருப்பங்களை நிறைவேற்றி அம்பிகை அருள்வாள் என சொல்லப்படுகிறது. 4வது விஷயம் சிவப்பு நிற பொருட்களை பயன்படுத்துவது. சிவப்பு மங்களத்தின் அடையாளமான நிறமாக கருதப்படுகிறது. அதனால் இது அம்பிகைக்கு விருப்பமான நிறமாகவும் கருதப்படுகிறது. இதனால் நவராத்திரியின் போது அம்பிகையை சிவப்பு நிற வஸ்திரம் விரித்த ஆசனத்தில் எழுந்தருளச் செய்து சிவப்பு நிற ஆடையால் அம்பிகைக்கு அலங்கரித்து சிவப்பு நிற விரிப்பில் அமர்ந்து மந்திர ஜபம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். இந்த எளிய செயல்பாடு நம்முடைய தியானம், மந்திர ஜபம், வழிபாடு
ஆகியவற்றின் சக்தியை பல மடங்காக அதிகரிக்கச் செய்து நன்மைகளையும் அதிகரிக்கச் செய்வதாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அம்பாளினுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.